Welcome. This is Radio Pras. வரவிருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கநாதனின் ப்ரொஃபஸர் மித்ரா அத்தியாயம் 8. The rose was an emblem of the early church and the chosen badge of a succession of kings. It grew in Chinese gardens in AD 1000, and the Moors, overrunning Spain, brought with them the roses they had found in Syria, including the first yellow rose to appear in Europe. Collier Encyclopedia. நான் நல்லா இருக்கேனம்மா. உடையையும் உடலையும் ஸ்டைலாக விரைப்பாக்கி கொண்டு தாயின் முன்னே நின்று கேட்டாள் நிம்மி. சில்கை விட மென்மையாகவும் மையை விட கருமையாகவும் உள்ள மகளின் கூந்தலை மெல்ல வருடினாள் ஜெகதா. ஆரோக்கியம் பாலிஷ் செய்த கன்னங்களை வழித்து விட்டாள். கமீஸ் தழுவிய தோள்களை அன்போடு அழுத்தி கொடுத்தாள். தந்தத்தில் செதுக்கியது போன்ற கைகளை தடவினாள். பூ போன்ற இடையை பாசத்துடன் பிடித்து கொண்டு அவளுடைய முகத்தை ஏறிட்டு பார்த்தாள். நிம்மி. பார்வை கண்ணீர் மறைத்ததென்றால் குரலை துக்கம் தடுத்தது. என்னவோ என்னை தூக்கு மேடைக்கு அனுப்புகிற மாதிரி இல்லை அழற நீ என்று நிம்மி சிரித்தபோது ஜெகதாவின் வேதனை அவள் நெஞ்சை பிளந்து விடும் போல அதிகரித்தது. தூக்கு மேடை என்றால் கூட ஒரு வழியாய் உன்னை முற்றும் இழந்து விட்டோம் என்று மனத்தை தேற்றிக்கொள்வேனே கண்ணே என்று வாய்விட்டு மனம் விட்டு சொல்ல அவள் உதடுகள் துடித்தன. ஆனால் டக் டக் என்று கேட்கும் மிடுக்கான நடையோசை அவள் பேச்சை நிறுத்திவிட்டது. வழக்கமான கருப்பு கோட்டும் போட்டையும் அணிந்து புல்லாங்குழல் போன்ற சந்தனக்கட்டையை அக்குளில் அடக்கியபடி வெளியே கிளம்புவதற்கு ஆயத்தமாக வந்தார் ப்ரொஃபஸர் மித்ரா. மேஜிக் நிகழ்ச்சி நடக்கவிருக்கும் நாட்களில் அதிகப்படியான குரூரமும் கண்டிப்பும் கம்பீரமும் அவருடைய தோற்றத்தில் கூடிக்கொள்வதுண்டு. இன்றும் அப்படித்தான் அவர் காட்சியளித்தார். வந்தவர் ஜெகதாவை ஓரக்கண்ணால் கவனித்தார். சாதாரண புடவையும் வாராத தலையுமாக இருந்தாள் அவள். கடைசியாக கேட்குறேன், நீ வரப்போறியா இல்லையா என்றார். அடடா, என்னப்பா நீங்கள் மிரட்டி அம்மாவை கொலை பண்ணிடுவீங்களே என்று விளையாட்டாக தந்தையை கடிந்து கொண்டாள் நிம்மி. பிறகு அம்மாவின் கழுத்தை ஆசையுடன் கட்டிக்கொண்டு, இன்றைக்கி எவ்வளோ விசேஷமான நிகழ்ச்சி தெரியுமாம்மா. பத்மஸ்ரீ பட்டம் கிடச்சதுக்காக அப்பாவுக்கு பாராட்டு. அப்பாவினோட மேஜிக் ஷோ. கடைசி ஐட்டத்துக்கு முந்தின ஐட்டம் முத்துச்சிப்பியும் கடல் கண்ணியும். அதில் நான் முறையாக மேடைக்கு வரப்போகிறேன். என் அரங்கேற்றத்துக்காக நீ வர வேண்டாமாம்மா என்றாள். ஜெகதாவினால் பதில் கூற இயலவில்லை. மகளின் மீது வைத்த கண்ணை எடுக்காமல் பார்த்தவாறு இருந்தாள். நிம்மி தொடர்ந்து, ஹிப்னோட்டிச சமாச்சாரம்னா உனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கலாம். இது வெறும் மேஜிக் நிகழ்ச்சி தானேம்மா, நீ வரக்கூடாதா என்றாள். ப்ரொஃபஸரின் கண்டிப்பான குரல் கேட்டது. இனிமே அம்மாவோட மன்றாடியது போதும், புறப்படு. சரிப்பா, நீலகண்ட மாமாவோட சொல்லிட்டு வந்திருக்கிறேனே, வர்றேனே. அவராது வரமாட்டாரா? அவனா? ப்ரொஃபஸர் மித்ரா உதட்டை சுழித்தார். பார்க்கலாம் வா. அம்மாவை நோக்கி விளையாட்டு கோபத்துடன் பல்லை கடித்து தலையை ஆட்டி ஒழுங்கு காட்டிவிட்டு தந்தையின் பின்னே நடந்தால் நிம்மி. நீண்ட வராண்டாவில் நடந்து பின்கட்டை அடகையில் ஒரு கேள்வி அவள் மனத்தில் உதித்து நாவிலும் வந்துவிட்டது. ஏன்ப்பா நீலகண்ட மாமாவை பூட்டியே வச்சுருக்கீங்க? இந்த சாதாரண விஷயம் கூட உன்னால் ஊகிக்க முடியலையே. என்ன மாத்த நீ பெரிய மேஜிக் மாதிரியே வரப்போறியோ? புன்னகை செய்த வண்ணமே பேன் பையிலிருந்து சாவி குத்தை எடுத்தார் ப்ரொஃபஸர். நீலகண்டன் எப்போதும் தன்னை மறந்து கிடக்கிறவன். எங்கே போகிறோன்னு தெரியாமல் போயிடுவான். என் உயிர் நண்பனை அப்படி இழப்பதற்கு நான் எனக்கு மனம் இல்லை. கதவை திறந்தார் ப்ரொஃபஸர். நீலகண்டன் ரொம்ப அலங்கோலமாக காட்சியளிக்க போகிறார் என்று கவலைப்பட்டவர் முதலில் தான் மட்டும் தலையை உள்ளுக்கு எட்டி பார்த்து கொண்டார். மேஜை மீது காலை தூக்கி போட்டுக்கொண்டு நாற்காலில் சாய்ந்து கிடந்தார் நீலகண்டன். அவர் தலை அவருடைய மார்பின் மீதே கவிழ்ந்திருந்தது. கண்கள் பாதி திறந்தும் பாதி மூடியும் இருந்தன. வா என்று நிம்மியிடம் சொல்லிவிட்டு உள்ளே நுழைந்தார் மித்ரா. நீலகண்டன் இருமுறை அவர் கூப்பிட்டதற்கு பலன் எதுவும் கிடைக்கவில்லை. கப்பென்று தலைமயிரை பிடித்து உலுக்கு என்ற போல தூக்கினார் ப்ரொஃபஸர். புறங்கையினால் பளிர் நீலகண்டி இரு கண்ணத்திலும் மறைவிட்டார். அப்பா! பதறிப்போனால் நிம்மி. சிவந்து விட்ட கன்னங்களை தடவிக்கொண்டு மலங்க விழித்தார் நீலகண்டன். ப்ரொஃபஸர் அமைதியான குரலில், நிம்மி இன்னைக்கு என்னோட ஸ்டேஜ் நிம்மி இன்னைக்கு என்னோட ஸ்டேஜுக்கு வரப்போறா நீலகண்டன் என்றார். ஸ்டேஜுக்கா? நிம்மியா? சிச்சி வேண்டாம் என்றார் நீலகண்டன் குளரும் வார்த்தைகளில். நிம்மி சட்டென்று தந்தையின் பக்கம் திரும்பினார். இவர் இப்படி சொல்கிறாரே என்று வினவுவது போல. ஆனால் ப்ரொஃபஸர் அருகில் இல்லை. அலமாரியிடம் சென்றிருந்தார். கதவை திறந்து பளவளக்கும் அழகிய புட்டி ஒன்றை எடுத்து, நீ கேட்ட சிவாசிரிகள் விஸ்கி வந்துருச்சே, பாத்தியா நீலகண்டன் என்று சொன்னாரோ இல்லையோ. நீலகண்டன் குப்புக்கென்று எழுந்து கொண்டார். கீழே இருக்கும் தலையை கைகளால் அழுத்திய வண்ணம் நாற்காலியின் மேஜையிலும் இடித்து இடறிக்கொண்டு ஆவலுடன் ப்ரொஃபஸரை நோக்கி ஓடும் அவரை பார்க்கில் நிம்மியின் கண்கள் கலங்கின.
புட்டியை அவர் கையில் ஒப்படைத்து விட்டு திரும்பினார் நீலகண்டன். வா போலாம் என்று நிம்மியை அழைத்து கொண்டு வெளியில் வந்து கதவை பூட்டினார் முன்போல. நிம்மியின் முகத்தை சோகமும் அதிர்ச்சியும் கப்பியிருந்தன. நீலகண்டன் பளிரென்று அறையப்பட்ட நிகழ்ச்சி நீங்காத வழியாக அவள் உள்ளத்தில் பதிந்திருந்தது. ஷோவுக்கு போக வேண்டாமா என்று அவர் கூறியதும் உடனே ப்ரொஃபஸர் அவருக்கு மதுவை கொடுத்ததும் அவளுக்கு சங்கடத்துக்குள்ளாக்கின. கொஞ்ச நாள் மதுவை அவர் கண்ணில் காட்டாமல் இருக்கக்கூடாதாப்பா என்றார் தயக்கத்துடன். தற்கொலை செய்து கொண்டுருவான் என்றார் ப்ரொஃபஸர். அதை காட்டிலும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாகட்டுமே. திடுக்கிட்டுகளாக ப்ரொஃபஸரின் முகத்தை பார்த்தால் நிம்மி. அதில் தென்பட்ட கசப்பும் கொடூரமும் அவள் மனத்தில் பீதியை எழுப்பின. உயிர் நண்பன் அடிக்கடி நீலகண்டனை பற்றி அவள் குறிப்பிடுவது உண்மையாக இருக்குமா? முதல் முறையாக அவளுக்கு சந்தேகம் உதித்தது. சட்டக்கல்லூரியிலிருந்து கூப்பிடு தூரத்தில் இருந்தது அந்த மன்றம். பசேர் என்ற புல்வெளியில் நடுவே அமைந்திருந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தை ப்ரொஃபஸரின் கார் அடைந்தபோது மாலை நிகழ்ச்சிக்கான கூட்டம் சேரவில்லை. மணி 4 தான் ஆகியிருந்தது. காலை நீட்டிக்கொண்டு வெயில் காயும் கிழவியைப் போல மன்றத்தின் நிழல்கள் புல்வெளியின் கிழக்கு பகுதிகளில் சோம்பி கிடந்தன. மேடையை ஒட்டிய பின்புறத்தில் ப்ரொஃபஸரின் வேன் வந்திருந்தது. பெட்டி பெட்டியாக தந்திர கருவிகள் இறக்கப்படுவதை மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்தார் ப்ரொஃபஸரின் மேனேஜர். கூலி ஆட்களும் உதவியாளர்களும் குறுக்கும் நெடுக்குமாக ஓடிக்கொண்டிருந்தனர். மேனேஜரின் கும்பிடுக்கு தலையசைத்துவிட்டு வேலை நடக்கட்டும் என்று சைகை காட்டினார் ப்ரொஃபஸர். நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த மிஸ்ஸஸ் என்ஜினியர் தன் கணவரைத்தான் முன்னதாக அனுப்பி ஏற்பாடுகள் சரிவர இருக்கிறதா என்று கவனிக்க சொல்வது வழக்கம். அதன்படி வந்திருந்த மிஸ்டர் என்ஜினியர் கேன்டீன் குத்தகைக்காரருடன் பேசிக் கொண்டிருந்தார். ப்ரொஃபஸரையும் நிம்மியையும் கைகுலுக்கி வரவேற்றார். அவரிடமும் 2 வார்த்தைகள் மரியாதைக்காக பேசினார் மித்ரா. ஷோவின் போது மேடையில் அழகுக்காகவும் கவர்ச்சிக்காகவும் சில நாடக நடிகைகளை அமர்த்திக் கொள்வது ப்ரொஃபஸரின் வாடிக்கை. மேக்கப் போட்டுக் கொண்டிருந்த அவர்கள் ப்ரொஃபஸரிடம் வந்து மரியாதை கொஞ்சமும் பொறாமை கொஞ்சமுமாக நிம்மியிடம் பேச முயன்ற போது அவர்களுடைய இடத்துல போயிருங்க என்று அனுப்பிவிட்டார். பிறகு நிம்மியை மேடைக்கு அழைத்து சென்றார். முந்தின தினமே இதே இடத்துக்கு அவருடன் வந்து திரைகளுக்கு பின்னால் என்னென்ன ஒளிவிடம் உண்டு, எங்கெங்கே ரகசிய இடுக்குகளும் சந்துகளும் இருக்கின்றன என்று காட்டியிருந்தார். இப்போது கருப்பு திரையின் பின்னால் 2 அடி உயரமுள்ள ஒரு கபோர்டு வைக்கப்பட்டிருந்தது. இதுக்குள்ளே தான் நீ கைகாலில் மடக்கிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டும் என்றார் ப்ரொஃபஸர். இந்த வித்தையெல்லாம் நான் ஆரம்பத்திலே எனக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்களேப்பா சிரித்தாள் நிம்மி அலட்சியமாக. அது சரியே, நீ தோன்ற வேண்டிய ஐட்டம் சரியாக 8:45 தான். அதுக்கு 5 நிமிடத்துக்கு முன்னால் நீ இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டா போதும். கபோர்டை எங்கே எப்போ வைக்கணுமோ அப்படி வச்சுருவாங்க. நான் 2-3 முறை கைதட்டியதும் நீ எழுந்துகொள், அவ்வளோதான். நீ எழுந்து கொள்ளும் இடம் முத்துச்சிப்பியாக இருக்கும். அதை என் ஆட்கள் பார்த்து கொள்வார்கள் என்றார் ப்ரொஃபஸர். சிறிது சிறிதாக மன்றம் நிறைய தொடங்கியது. பரபரப்பு அதிகரித்தது. ஸ்டேஜின் பின்புறம் இருந்த அறையில் ப்ரொஃபஸர் மேற்பார்வை செய்து கொண்டிருந்த போதிலும் அங்கேயும் சில நெருங்கிய நண்பர்கள் வந்து குசலம் விசாரித்தார்கள். மரியாதைக்காக 2 வார்த்தைகள் பதில் சொல்லிவிட்டு கவர்னர் தம்பதிகளின் வருகைக்காக காத்திருந்தார் மித்ரா. 6 அடிக்க 5 நிமிடம் இருந்தபோது கவர்னரின் வருகையை அறிவிக்கும் பைலட் வண்டிகள் நுழைந்தன. மன்ற நிர்வாகிகளுடன் மிஸ்ஸஸ் என்ஜினியருடன் வாசலுக்கு சென்று கவர்னரையும் அவர் மனைவியையும் வரவேற்றார் ப்ரொஃபஸர். நிம்மியும் அருகிலே நின்றிருந்தால் கவர்னரின் ஆஜானுபாகுவான மனைவி நிம்மியின் தோளை அன்புடன் அணைத்துக் கொண்டு ஏதோ கேட்டபோது அவள் கூச்சத்துடன் தலையாட்டினாள். அந்த அம்மையார் என்ன கேட்கிறார் என்று புரிந்து கொள்ளாமலே நிகழ்ச்சியை தொடங்குவதற்காக அனைவரும் உள்ளே சென்றார்கள். நிம்மி கிரீன் ரூமில் போய் உட்கார்ந்து கொண்டால் தந்தையின் ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு வார்த்தையையும் இப்போது போல இவ்வளவு உன்னிப்பாக என்றுமே அவள் கவனித்தது கிடையாது. இன்று கவனித்ததால் அவர்பால் ஒரு புதிய பாசமும் அவளிடம் உதித்தன. நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னால் ப்ரொஃபஸர் அதிகம் பேசுவதில்லை. ஏனெனில் நிகழ்ச்சி நடைபெறும் 3 மணி நேரத்தில் 2.5 மணி நேரம் அவர் ஏதாவது பேசிக்கொண்டிருக்க வேண்டும். அவையினரை பார்த்து அந்த பேச்சில் அவர்கள் மயங்கி இருக்கும் சமயத்தில் தான் அவருடைய தந்திரங்கள் நடைபெறும். அந்த வழக்கப்படி இன்றும் அவர் நிகழ்ச்சிக்கு முன் குறைவாகத்தான் பேசினார் எனினும் அதுவே நிம்மியை கவர போதுமானதாக இருந்தது. எவ்வளோ திறமைசாலியான அப்பா என்று அவளுடைய குழந்தையுடன் நினைத்து வியந்து கொண்டிருக்கையில் ஹாலில் நிகழ்ச்சி தொடங்குவதை குறிக்க மணி அடித்தது. பட்டுத்திரை மெல்ல மெல்ல மேலே தூக்கி கொண்டது. அதிலே வரையப்பட்டிருந்த ப்ரொஃபஸர் மித்ராவின் சிரித்த முகம் சிறிதாக சுருங்கி மடங்கி மறைந்துவிட்டது. பளிரெண்டு வண்ணங்களை மேடை மீது வாரி இறைத்தன ஒளி விளக்குகள். பளபளப்பாக உடையணிந்த கட்டழகிகள் பட்டாம்பூச்சிகளைப் போல ஒவ்வொரு மூலையிலிருந்து ஒவ்வொருவராக தோன்றி நடமாடி கொண்டே வந்தார்கள்.
ஒவ்வொருவருடைய உடம்பின் மீதும் பெரிதாக ஒரு ஆங்கில எழுத்து காணப்பட்டது. நடனமாடிய வண்ணம் அவர்கள் ஒழுங்காக கைகோர்த்து கொண்டதும் ப்ரொஃபஸர் மித்ரா என்ற வார்த்தை உருவாயிற்று. மகிழ்ச்சியுடன் அவையினர் கரகோஷம் செய்ய வண்ண விளக்குகள் அனைத்தும் ஒரே ஒரு இடத்தில் குவிந்து வீச அந்த இடத்தில் ராஜகம்பீரமாக சிரம் தாழ்த்தி சலாமிட்டபடியே ப்ரொஃபஸர் மித்ரா தோன்றிய போது அன்றைய நிகழ்ச்சி அந்த வினாடியே களை கட்டிவிட்டது. அதற்கு பின் ப்ரொஃபஸரின் பேச்சு ஓயவே இல்லை. ஒவ்வொரு பொருளையும் எடுக்கும்போது அதற்கொரு கதையை, ஒவ்வொரு ஐட்டத்தையும் தொடங்கும் போது அதற்கொரு விளக்கம், தந்திரம், வெற்றிகரமாக முடிவுறும் போது அவையினரின் கரகோஷத்துக்கு நன்றி தெரிவித்தபடியே அந்த அடுத்த ஐட்டத்துக்கு தாவும் லாகவும் ப்ரொஃபஸர் மித்ரா என்று புகழ் தடாகத்தில் முழு குளியலை அனுபவித்துக் கொண்டிருந்தார். 6-7 சிறிய சாதாரண ஐட்டங்களுக்கு பின்னால் அவருடைய புகழ்பெற்ற பாரசீகத்து ரோஜா ஆரம்பமாயிற்று. வேலைப்பாடுகள் நிறைந்த ஆனால் ஒளி மங்கி பழசாய் தோன்றிய ஒரு பித்தளை ஜாடியை நன்று பரிசீலனை செய்யுமாறு கவர்னர் தம்பதிகளிடம் அனுப்பி வைத்தார் ப்ரொஃபஸர். கவர்னரிடமிருந்து கையாக மாறி முன் வரிசைகளில் இருந்த பிரமுகர்களிடம் ஜாடி சென்று கொண்டே இருந்தது. ஒவ்வொருவரும் அதை தட்டியும் கொட்டியும் கவிழ்த்தும் இழுத்தும் பரிசோதித்துக் கொண்டிருந்த போது ப்ரொஃபஸரின் வாய் தங்கு தடையின்றி சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருந்தது. எனது அன்புக்குரிய சீமான்களே, சீமாட்டிகளே, இதோ உங்கள் முன்னே பட்டாடையும் பத்மஸ்ரீ பட்டவுமாக டாலடிக்கும் ப்ரொஃபஸரை தயவு செய்து மறவுங்கள். ஒட்டிய கன்னமும் உலர்ந்த வயிறுமாக அரேபிய பாலைவனங்களில் திரிந்து கொண்டிருக்கும் ஒரு சிறுவனை கற்பனை செய்து பாருங்கள். அதுதான் நான். காற்று கூட நுழைய முடியாத அந்த புறங்களிலே பர்தா வேடமிட்டு புகுந்து புறப்பட்டவன் நான். முரட்டு கொள்ளைக்காரர்களின் மத்தியில் சுருட்டுக்கு நெருப்பேற்றும் சிறுவனாக பணியாற்றவன் நான். புனித மெக்காவிலிருந்து ஏடன் வரையில் பேரீச்சம் பழங்களை தின்று கொண்டே ஓடியவன் நான். பஹ்ரீனிலும் குவைட்டிலும் எண்ணெய் சாம்ராஜ்யங்களில் எடுபிடி பையனாக இருந்தவன் நான். வட சிரியாவில் துருக்கிய மொழி, ஈராக்கிலே பாரசீக மொழி, பாலஸ்தீனத்தில் ஹீப்ரூ மொழி, அல்ஜீரியாவில் பெர்பர் மொழி இவ்வளவு பேச கற்றுக்கொண்டவன் நான். எல்லாம் எதற்காக? இங்குள்ள அறிவாளிகளுக்கு நான் சொல்ல தேவையில்லை. இபன் பதூதா என்ற 14ஆம் நூற்றாண்டு அறிஞனை பற்றி அரபு நாட்டு மார்க்கோ பாலோ என்று புகழ்பெற்ற அந்த யாத்ரீகன் தனது ஆச்சரியமான அனுபவங்களை எல்லாம் வடித்தெடுத்து ஒரு நூலை ஏற்றினான். அந்த நூலை படித்த பிறகுதான் இந்த பாரசீக ஜாடியை பற்றி ஒரு சிறிய குறிப்பை கண்டேன். இதை தேடிக்கொண்டு கண்டுபிடிக்கத்தான் அப்போடி அராபிய தேசங்களிலெல்லாம் சஞ்சரித்தேன். கடைசியில் பாக்தாத் கடை வீதியில் ஒரு கிழவரின் கடையிலே இதை கண்டெடுத்து வாங்கினேன். ப்ரொஃபஸரின் மளமளவென்ற பேச்சு ஹாலை மயக்கி கொண்டிருந்த நேரத்தில் அந்த ஜாடியும் மன்றமெங்கும் சுற்றி விட்டு அவர் கைக்கு திரும்பி விட்டது. என்ன இந்த ஜாடியிலே அவ்வளவு சிறப்பு என்கிறீர்களா? பேசிக்கொண்டே ஒரு கிண்ணத்திலிருந்து சில உலர்ந்த சருகுகளை வெளியில் எடுத்தார் ப்ரொஃபஸர். காலத்தை பின்னோக்கி செலுத்தக்கூடிய மாபெரும் சக்தி இந்த ஜாடிக்கு உண்டு. காலத்தால் உருமாறிய ஒரு பொருளை அதன் பழைய வடிவத்துக்கு கொண்டு வரக்கூடிய மந்திர சக்தி பெற்றது இந்த ஜாடி. ஆனால் இதை கண்டுபிடித்தவன் பெரும் கலைஞன், மகாரசிகன். கண்ட பொருள்களை எல்லாம் உயிர்ப்பித்து யாருக்கு என்ன லாபம் என்று அவன் நினைத்தான். உலகத்திலே அருமையானது, தலை சிறந்தது எது என்று சிந்தித்தான். முடிவுக்கு வந்தான் ரோஜா பூதான் என்று. பெரியவர்களே, பாரசீகர்களுக்கு ரோஜா என்றால் உயிர். உங்களுக்கு ஒரு பாரசீக பழமொழி தெரியுமா? உன்னிடம் 2 ரொட்டி துண்டு தவிர வேறு எதுவுமே கிடையாதா? அப்படியானால் ஒரு ரொட்டி துண்டை விற்று ஒரு ரோஜா பூ வாங்கி கொள் என்று சொல்வார்கள். மனித வாழ்வின் அழகு, இனிமை, மனம், மென்மை இவற்றுக்கு ரோஜா பூ தான் உதாரணம் என்று நினைத்தார்கள் அவர்கள். மன்றத்திலே குண்டூசி இருந்தால் கூட கேட்கும் அளவுக்கு நிசப்தம். ஆகவே இந்த ஜாடியை கண்டுபிடித்த மகத்தான கலைஞர் என்ன செய்தான்? இதிலே ரோஜா பூக்களுக்கு மட்டுமே புத்துயிர் கிடைக்கட்டும், அவை 1க்கு 10ஆக 100ஆக பெருகட்டும் என்று செய்து வந்தான். நண்பர்களே, இதோ என் கையில் இருப்பவை என்ன என்று தெரிகிறதா? உலர்ந்து காய்ந்து போன சில ரோஜா பூ சருகுகள் தான். இவற்றை இந்த காலி ஜாடியில் இப்படி போட்டு இப்படி குலுக்கினால் இதோ ஆமாம்மா, எவ்வளவு புஷ்பங்கள்! நமது அவையை இன்று கௌரவித்திருக்கும் கவர்னர் தம்பதிகளுக்கு முதலில் வழங்குகிறேன். மேடையில் இருந்து கொஞ்சம் இறங்கினார் மித்ரா. உள்ளங்கை ஜாடியை கவிழ்த்தார். ஏராளமான ரோஜா பூக்கள் கொட்டின வாரி இறைத்தார். கவர்னர் மீதும் அவரது மனைவியார் மீதும் மேலும் கவிழ்த்தார். மேலும் வந்தன ரோஜா பூக்கள். முன் வரிசையில் அமர்ந்திருக்கும் பிரமுகர்களுக்கும் வழங்கினார். பிறகு அடுத்த வரிசை, அதற்கடுத்த வரிசை. மான்றமெங்கும் ரோஜா பூ மலைகள் கொட்ட குறையாமல் அவ்வளவு ரோஜா பூக்கள், அன்றலர்ந்த அழகு கிண்ணங்கள். எங்கேதான் உற்பத்தியாகுமோ, எப்படித்தான் வருமோ? ஆரவாரமும் சிரிப்பொலியும் பாராட்டும் கைத்தட்டலுமாக மக்கள் அதிசயத்தில் ஆழ்ந்திருந்த சமயம் ப்ரொஃபஸர் தமது அடுத்த நிகழ்ச்சிக்கு தாவிவிட்டார். அரங்கம் திடுப்பென்று இருள் அடைந்து மறுநிமிடம் ஒளி வெள்ளத்தில் மூழ்கியது. ப்ரொஃபஸரின்
பின்னே இருந்த திரையில் பொங்கும் கடலின் திரைப்படம் தோன்றியது. அலைகள் ஆர்ப்பரித்தன, படகுகள் மிகுந்தன, பறவைகள் சிறகடித்தன, கரையிலே மக்கள் கூட்டம் தெரிந்தது. அந்த கடலின் நடுவில் இருந்து எழுந்து வருவது போல 2 இளமங்கைகள் புரொஃபஸரை நெருங்கி வந்தனர். கடல் கன்னிகளைப் போல வேடமணிந்திருந்த அவர்கள் கையில் அழகிய பேழை ஒன்றை சுமந்து வந்தார்கள். முத்துச்சிப்பியின் வடிவத்தில் காணப்பட்ட அதை புரொஃபஸரிடம் பணிவோடு நீட்டினார்கள். அதை வாங்கி சபையோரின் முன்னே திறந்து காட்டினார் மித்ரா. எதுவும் இல்லை, காலியாக இருந்தது. அந்த சிப்பி ஒரு சிறிய மேஜை மீது வைத்தார். அதை, நண்பர்களே, சிப்பியிலே நல்ல முத்து விளைந்திடும் செய்தி அறியாயோ என்றுதான் பாரதியார் பாடினார். சிப்பியிலே இளங்கண்ணி பிறந்திடும் அதிசயத்தை அவர் பார்த்தது கிடையாது. நீங்கள் பார்க்க போகிறீர்கள். சிப்பியை மூடிவிட்டு கையை 2 முறை தட்டினார் புரொஃபஸர். மீண்டும் திறந்தார். எதுவும் இருக்கவில்லை. காலியாகவே இருந்தது அந்த முத்துச்சிப்பி. மின்னலைப் போல ஒரு இருள் மித்ராவின் முகத்தில் படிந்து மறைந்தது. ஜெகதா! கொலைவரியுடன் பல்லை கடித்தார். மன்றம் அவரையே பார்த்தவாறு காத்திருந்தது. தொடரும்.